நடிகர் அஜித் வாகன விபத்தில் சிக்கியது போன்று ஒரு காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவிக் கொண்டு இருக்கிறது. அது எங்கு நடந்தது, எப்படி நடந்தது தெரியுமா? தெரிந்து கொள்ள காணொளியை தொடர்ச்சியாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். விடாமுயற்சி மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடித்திருக்கும் படமாகும். இந்த காணொளி கடந்த ஆண்டு 2023 இல் நவம்பரில் கிழக்கு ஐரோப்பிய நாட்டில் அஜர்பைஜானில் நடைபெற்றது என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இந்த காணொளியை அஜித் அவர்களின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் சந்திரா வெளியிட்டு உள்ளார். அஜித் அவர்களை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். அவர் எல்லா விதமான கடினங்களையும் திரைப்படத்திற்காக தானே ஏற்று நடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த காணொளியில் நடிகர் ஆரோவ் நடித்திருந்தார். அதில் அவரை அழைத்து கொண்டு வண்டியில் செல்வது போன்று காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன. அப்போது நடிகர் அஜித் அவர்களின் கார் கட்டுப்பாட்டை இழந்து தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கண்டிப்பாக அஜித்திற்கும் ஆரோவிற்கும் காயம் ஏற்பட்டு இருக்கும் என்பது நெட்டிசன்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த காணொளி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் சிலர் இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகிறது என்பது கூட தெரியாமல் இப்போது விவாதப் பொருளாக மாற்றி உள்ளார்கள். அதே நேரத்தில் பொது வெளியில் இப்போதுதான் அந்த காணொளி வந்துள்ளதால் பேசும் பொருளாக மாறி உள்ளது. நடிகர் அஜித்தின் ரசிகர்படை என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியவில்லை அஜித்துக்கு என்று பதறிப்போய் உள்ளனர். அவர்களுக்கான பதிலாக இந்த காணொளி இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் தற்போது அஜித் அந்த விபத்திலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்துவிட்டார் என்பது தான் உண்மை. உயிரை கொடுத்து நடிக்கும் நடிகர்கள் இருக்கதான் செய்கிறார்கள். வியர்வை மட்டும் அல்ல, ரத்தம் சிந்தியும் படத்திற்காக உழைக்கிறார்கள். அஜித் போன்ற ஒரு சில நடிகர்கள். மேலும் இவர்கள் அனைவரும் தான் செய்யும் தொழில் மீது அலாதியான பற்று கொண்டவர்கள். ஆகையால் தான் அதை உண்மை தன்மையுடன் எடுக்க விரும்புவார்கள். எனவே இதை போன்று தொடர் முயற்சிகளும் செயல்பாடுகளும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போது தான் படங்கள் ரசிகர்களுக்கு முழுமையாக சென்று சேர்கிறது என்று கூறலாம். எந்த ஒரு தொழிலையும் பயபக்தியுடன் செய்தால், மேலும் செயல்பட்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் பயன்தரும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நடிகர் அஜித் போன்று இவருக்கு முன்பு இதே போன்று பல விபத்துகளில் சிக்கியவர் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆவார். அவரும் பெரிதாக பிறர் நடிப்பதை விரும்ப மாட்டார். தானே அதை சரியான கதாபாத்திரத்தில் நடித்து முடிக்க வேண்டும் என்று சிந்திப்பார். நடிகர் விக்ரம் அவர்களும் இதை போன்று சம்பவங்கள் செய்துள்ளார். அவர மிகச்சிறந்த படைப்பாற்றல் தரவேண்டும் என்று எவ்வளவு முயற்சி வேண்டுமானால் எடுத்து நடிப்பார். இவர்கள் போன்று ஒரு அர்ப்பணிப்பு நடவடிக்கைகள் அல்லது நடிப்புகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறி நிற்கும். மேலும் இந்த துறையை தேர்ந்தெடுக்கும் இக்காலத்து நடிகர்கள் பலரை நாமும் இதைப் போன்று அர்ப்பணிப்போடு நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அதிகரிக்கும். மேலும் அஜித் இப்படி எல்லாம் செய்வதால் தான் இந்த படத்திற்கு விடாமுயற்சி என்று பெயர் வைத்து இருப்பார்களோ? சிந்திப்போம். சரி அன்பார்ந்த மக்களே, மீண்டும் நல்லதோர் தகவலுடன் மேலும் காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் அப். see you. பாய் பாய். நான் உங்கள் ஏஆர். இதை போன்று தொடர் காணொளிகளை காண்பதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தேங்கள். நன்றி.